ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக ஸ்பெஷலாக கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் பேஸுக்காக ஒரு மாவு ரெடி பண்ணேன். ஸோ அந்த மாவு வச்சு தான் நான் ஒரு 3 வகையான கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொழுக்கட்டை நான் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் இட்லி அரிசி அதை ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் இல்லை நம்ம கிரைண்டரில் கூட ஆட்டிக்கலாம். ஸோ நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சம் குறப்பாக இருந்தால் கூட ஓகே தான். நம்ம திருப்பி அதை ஒரு களி மாதிரி தான் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை இது பண்ண போகிறோம், கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஸோ இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் நரன்னு இருந்தால் ஓகே தான் நமக்கு. ஸோ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எனி குக்கிங் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஒரு சிம்லேயே இருக்கட்டும் மாவு ஊற்றும் போது. இது ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிடலாம் டக்குன்னு. ஸோ 1-2 கட்டியாக இருந்தால் ஓகே நமக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக கை வச்சு பிசைவோம். ஸோ பிசையும் போது அது நல்ல சாஃப்டாயிரும். ஸோ இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போயே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திரண்டு வருது. ஸோ இதில் ஆயில் ஊற்றிருக்கிறதுனால நமக்கு பேனில் அந்தளவுக்கு ஒட்டாது. பட் ஒட்டினாலும் இந்த கடைசியில் இந்த ஒட்டுன காஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நம்ம சம்டைம்ஸ் இந்த கடையில் வாங்குகிற மாவு என்னென்னா நமக்கு சரியாக பதம் வராது. அதை வறுத்து நம்ம ரெடி பண்ணுவோம். அதில் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி அந்த மாவோட வாசம் அப்படியே இருக்கும், பச்சை வாசமாக. ஸோ அதெல்லாம் இதில் இருக்காது. இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா மாவு நமக்கு கரெக்ட் பதத்தில் இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, டக்குன்னு பண்ணிடலாம். இதே மாவை நீங்கள் இடியாப்பத்துக்கும் வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டைக்குமே இதை ஒரு பேஸ் மாவாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம். பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எல்லாமே இதுலேயே பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 வெரைட்டி மட்டும் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாவு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஊற்றின உடனே கிண்டியிருந்தால் இது கூட பிடிக்காது அந்தளவுக்கு. ஸோ அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ பிசைய முடியாது, நல்ல சூடாக இருக்குது. ஸோ ஆறுனதுக்கப்புறம் பிசையலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்குரிய பூரணம் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம பூரணம் பண்ண போகிறோம். பூரணம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுபடணும். இது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாம். ஹலோ மேடம், டன்னா? ஹாய், என்ன பண்ணுறோம் கீதிகா? க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள். இது என்னது இந்த டிசைனு? ஒரு காயினை வச்சு அதில் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கீங்க. இந்த ஸ்டைல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், எல்லா ஸ்டைலும் உங்களுக்கு தான் தெரியும். பிடிக்குமா கொழுக்கட்டை பாப்பாக்கு? சாப்பிட்டதே இல்லையா நீ? ஞாபகம் இல்லை உனக்கு? நீ சாப்பிட்ருக்க, உனக்கு ஞாபகம் இல்லை. செஞ்சு முடிச்சோன்னே எப்படி இருக்குன்னு பார்ப்பேல, பார்த்தோன்னு தான் உனக்கு ஞாபகம் வரும். ஓகே. இப்போ 1 கப்பு தேங்காவுக்கு நான் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்து அதையும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப்பு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். பட் அது 1/2 கப்பு நல்லா கரெக்டாக. இப்போ இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஹாய். ஓகே, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை நம்ம பவுடர் பண்ண அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூரணம் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். கார கொழுக்கட்டைக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும். இதுலேயே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம்.
இதுலேயே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளித்தது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து பாதி மாவில் வந்து நான் இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சர்க்கிள் பண்ணுங்கள். ஓகே, பண்ணுங்க. வச்சுருங்க, அங்கே வச்சுருங்க. இதில் வந்து கொஞ்சத்தை வந்து கார பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சு வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சதே பிடி கொழுக்கட்டை தான். நம்ம வந்து வெல்லம் சேர்த்தும் இதை வந்து இதே மாவில் வந்து வெல்லத்தை கரைச்சி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்துக்கிண்டி இந்த மாதிரியே பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டாக உருண்டையாக வந்து பிடிச்சது வந்து நான் வந்து தாளிக்க போகிறேன். ஓகே, பண்ணுங்க. வாயிலா குட்டி குட்டியாக ஓகே, உனக்கு எப்படி பிடிக்குதோ பண்ணுங்க. ஓகே, நான் வேறு டிசைனில் பண்ணலாமா? பண்ணுங்க. இன்னும் வேறு டிசைன் பண்ணணும். பண்ணுங்க, டக்கு டக்குன்னு பண்ணுங்க. அம்மா அந்த பூரண கொழுக்கட்டையை பண்ணுறேன். ஓகே, பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார கொழுக்கட்டையை வந்து நான் வேக வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிடுறேன். இது ஒரு 4-5 மினிட்ஸ் குக்கானா போதும். ஆல்ரெடி குக்கான மாவு தானே, ஸோ அவ்வளோ குக்கானா போதும். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்போஸ் இது வந்து கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கையை வந்து வெட் பண்ணிவிட்டு அந்த ஈர கையோட பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிரும். ஸோ இப்போ இந்த மோல்டில் வந்து நான் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டேன். எண்ணெய் தடவி இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து மாவு வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு சுற்றி நல்லா அமுக்கி விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா அமுக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை வந்து இந்த மாதிரி குட்டி பாலாக எடுத்துகிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு வந்து இந்த மாதிரி மேலே வந்து சீல் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எள்ளு பூரணம் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த போலிக்கெலாம் பண்ணுவோம்ல, இந்த கடலைப்பருப்பு வச்சு பூரணம், ஸோ அந்த பூரணம் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த ஒரு இது மட்டும்தான் செஞ்சுருக்கேன். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து கையில் எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு நார்மலாக நம்ம எப்போவும் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஷேப் வந்து பூரணம் ஒரு கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மிடில் ஒரு சைடில் மட்டும் பூரணம் வச்சு இப்படி கவர் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டில் அந்த எண்டில் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து நல்லா அமுக்கி விட்டுலாம். இந்த கார கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அந்த பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து தட்டில் வச்சுட்டேன். கீழே வந்து தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மூடி வைங்க. இப்போ இதுவும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டை எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த பிடி கொழுக்கட்டை இல்லாமல் இந்த சர்க்கிளாக இருக்கிற இந்த பால்ஸ்லாம் வந்து நான் வந்து தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுலேயே வந்து இந்த கொழுக்கட்டையும் போட்டேன். ஏன்னா நம்ம கொழுக்கட்டையில் ஆல்ரெடி வந்து கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாம் தாளித்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் மேலே மட்டும் இந்த கோட்டிங் இருந்தால் ஓகே. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பிடி கொழுக்கட்டை பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஏன்னா நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக உப்பு கம்மியாக தான் சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரண கொழுக்கட்டையும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. பட் ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான பூரண கொழுக்கட்டை, அப்புறம் பிடி கொழுக்கட்டை, அப்புறம் கார கொழுக்கட்டை 3மே வந்து நம்ம சூப்பராக ஈஸியாக பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா அது மேலெல்லாம் வந்து எந்த கிராக்கும் விழுகலை. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட அது வந்து சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த மாவு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பிளேட்டில் எடுத்து வச்சு தரேன், உட்கார். ஹலோ மேடம், நல்லா இருக்காடா? காட்டு பார்க்கலாம். உள்ளே வந்து நம்ம அந்த பூரணை வச்சுருந்ததுலாம் வந்து நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கீதிகாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதுக்கு பெருசாக ஞாபகம் இல்லை சாப்பிட்டதெல்லாம். பட்டு
சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்ச ஆசையாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குமான்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டாங்க 2 பேரும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்களுக்கு பிடிச்சாவே எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மல் டாலை வச்சு எப்படி விநாயகர் பண்ணலாம் க்ளேயும் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ வந்து லக்ஷ்மி போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.